கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தஞ்சையில் உள்ள வடக்கு வாசல் சுண்ணாம்புக்கார தெருவில் மெய்யழகன், மல்லிகா என்கிற தம்பதி வசித்தனர். இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். மெய்யழகன் கட்டட வேலை பார்த்து வந்தார். கோடை விடுமுறை என்பதால் மல்லிகா 3 குழந்தைகளுடன் சிவகங்கையில் உள்ள தனது தாய் வீட்டில் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று உறங்கிய மெய்யழகன் காலை எழுந்திருக்கவில்லை. அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது அவர் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து சிவகங்கையில் இருந்த மெய்யழகனின் மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து குழந்தைகளுடன் வீட்டிற்கு வந்த மல்லிகா கணவர் உடலை பார்த்து அழவில்லையாம். மாறாக சடலத்தை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் மெய்யழகனுக்கு சடங்குகள் செய்யப்பட்டு உறவினர்கள் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றனர். மெய்யழகனின் உடலை தகனம் செய்துவிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது மல்லிகாவும் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். ஒரே நாளில் தாய் தந்தையை பறிகொடுத்துவிட்டு 3 குழந்தைகளும் ஆதரவின்றி நிற்பதைக் கண்டு உறவினர்களும் நண்பர்களும் கடும் வேதனையில் ஆழ்ந்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை இறக்குறான். திங்கக்கிழமை அன்னைக்கு 11 மணிக்கு கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட வரலப்பா. இந்த பொண்ணு நெஞ்சே வலிக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏம்மா என்னம்மா செய்யுது நச்சம்மா? இல்லைம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்கங்கிறா. நம்ம போட்டிருந்து சரியாக வராது அப்படின்னுட்டு சென்டருக்கு தூக்கிட்டு ஓடுறான் ஆட்டோவில். அங்கே போய் பார்க்கறதுக்குள்ளே இந்த புள்ள நேற்றுலேருந்து வீக்காக இருக்குங்க, ரொம்ப முடியல, பல்ஸ் குறையுது, நீங்கள் மெடிக்கலுக்கு தூக்கிக்கிட்டு போங்கன்ட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் புரியல. நானும் அங்கேயே அடிச்சுக்கிட்டு கத்துறேன்ப்பா, என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்றவும் ஆம்புலன்ஸ் அவங்களே பிடிச்சி விட்டு ஏற்றிட்டு ஓடுங்கன்ட்டாங்க. போகிறேன். நான் தான் பின்னாடியே அந்த ஒரு பொண்ணையும் ஏற்றிக்கிட்டு அவங்க அக்கா ஒன்று இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கான்னு கூப்பிடுவா, அவர்தையும் கூட்டிக்கிட்டு 2 பொம்பளையோடு போகிறோம். இந்த ஆக்சிஜன்லாம் வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. பாதி வழியிலே மூச்சு ஏங்கி அப்படியே மொழியை பார்த்துட்டு அப்படியே இருக்குது. நான் என்னப்பா அப்படி இருக்கன்னு கத்துறேன். அம்மா ஒன்றும் இல்லைன்னு கொண்டுட்டு போனாக்கா அங்கே போய் டாக்டர்கிட்ட இறக்கி கீழே போட்டு அமுக்குறாங்க. அம்மா முடிஞ்சு போச்சும்மா அப்படின்ட்டாங்கப்பா. முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கவும் முடியல, கதறேன். என்ன செய்யறது? 2 பிள்ளையும் விட்டுட்டு 2 பேரும் போயிட்டாங்கிறீங்களே, 2 பேரும் போயிட்டா நாங்கள் என்னமா செய்யறது? என்னால் முடியலப்பா. மெடிக்கல்லாம் அப்படி கதறேன். ஐயோ இவன் போய் இந்த பிள்ளை இருந்தா கூட வீட்டு வேலை தான்ப்பா, பாத்திரம் தேய்க்குது, 2-3 வீட்டில் வேலை பார்க்குறான். கத்துறேன், நம்மளால முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அள்ளி கொண்டுட்டு வந்து போட்டு 2 பேரையுமே என்ன என் பையனும் நானும் சேர்ந்து இருந்துதான். காசு அதுவள்கிட்ட இல்லை, கடன் வாங்கி தான் பக்கத்தில். நானும் அங்கே பாப்பா வேலைக்கு தானே ஓடுறேன், இட்லி கடை போட்டிருக்கேன். வாங்கி போட்டு பாடி அடக்கம் பண்ணிட்டு உட்காந்து ஜனமே எல்லாம் 2 பேருமே அப்படி போயிடுச்சோல, 2 பேரும் இப்படி போயிட்டாங்களேன்னு கதறுதுவோ. சொல்லாதவங்க பாவப்பட்டவங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட என்னத்துக்கு எனக்குங்குதுவோ, அழுவுதுவோ. என்னால் முடியல வச்சு அதுவுள்ள பார்க்க. ஏதோ சாமி உங்களால் முடிஞ்ச உதவிய பிள்ளைகளுக்கு இந்த வயசான கேள்வி அதோட வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு உதவி பண்ணுங்க. படிக்க வச்சு அந்த பிள்ளையோட கடைசி வரைக்கும் அதோட படிக்கணும். இப்போ சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் நான் சொல்லலை. கடைசி வரைக்கும் அந்த புள்ளியோட கஞ்சி ஊற்றி படிக்க வச்சா போதும் சாமி. ஏதாவது ஒரு நீங்களா பார்த்து ஒரு உதவி பண்ணுங்க. என்னால் முடிஞ்சதை பக்கத்துல இருந்து அவங்கள கடன் வாங்கி தூக்குனது தான் என்னால் செய்ய முடியும். கடைசி வரைக்கும் என்னால் அதோட பாத்திர சக்தி என்கிட்ட இல்லை. நானும் ஒரு பிள்ளை குட்டியோட தான் இருக்கேன். செஞ்சா போதும் சாமி, அது போதும். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.